ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் லுணுகம்பெகர முவன்வெவ வீரவில ஆரப்பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பாலங்கள் மக்களின் பாவனைக்கு நேற்று கையளிக்கப்பட்டன. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வறுமை கோட்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாழும் மக்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 1084 மில்லியன் ரூபாய் நிதி செலவில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அரசு அபிவிருத்தி மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சின் ஊடாக ஒதுக்கப்பட்ட நிதியின் ஊடாக இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. අපිව පත් කරන්නේ මහජනතාවගේ පාලන ටික හදාගන්න. මහජනතාවගේ ජන ජීවිතය වැඩි දියුණු කරන්න. பாலங்களை அமைத்துக் கொடுப்பதற்கும் பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்கள் எம்மை தெரிவு செய்துள்ளனர். ஆனால் இவர்கள் தனது மகனுக்கும் தனது பிள்ளைகளுக்கும் தமது தாத்தா பாட்டிக்கு அபிவிருத்திகளை செய்கின்றனர். அனைத்தும் தனிப்பட்ட ரீதியில் முன்னெடுக்கின்றனர். தமது குடும்பத்துக்கு தேவையானவற்றை முன்னெடுக்கின்றனர். நான் இந்த பகுதியில் உள்ள மக்கள் தொடர்பில் சிந்திக்கின்றேன். இந்த நாட்டில் உள்ள 6.1 மில்லியன் குடும்பங்கள் தொடர்பில் நான் சிந்திக்கின்றேன். இந்த நாட்டில் உள்ள 22 மில்லியன் மக்கள் தொடர்பில் சிந்திக்கின்றேன். දැවන්ත සේවාව සැමරීම උදෙසා මම මේ පාලම නම් කරේ.